அனைவருக்கும் வணக்கம். 12th நியூ தமிழ் புக் இயல் 6 வாழ்வியல் திருக்குறள். அறிவுடைமை. அறிவற்றும் காக்கும் கருவி செறிவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண். அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். அன்றியும் பகைவரால் அழிக்க முடியாத பாதுகாப்பு அரணும் அதுவே ஆகும். சென்ற இடத்தால் செலவிடா தீது ஒரீஇ நன்றின்பால் உய்ப்பது அறிவு. மனத்தை அது போகும் போக்கில் செல்ல விடாமல் தீமையிலிருந்து விலக்கி நல்ல வழியில் செலுத்துவதே அறிவாகும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருளை யார் யார் சொல்ல கேட்டாலும் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். சொற்பொருள் பின்வரு நிலை அணி. எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகம் எத்தகைய உயர்ந்த நெறியில் செல்கிறதோ அந்நெறியில் தானும் உலகத்தோடு இணைந்து செல்வதே அறிவாகும். எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய். பின்பு வரப்போவதை முன்பே அறிந்து காத்து கொள்ளும் வல்லமை கொண்ட அறிவுடையவர்க்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை. சிற்றினம் சேராமை. மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல். மக்களுக்கு இயற்கை அறிவு மனத்தால் ஏற்படும். இப்படிப்பட்டவர் என்று உலகத்தாரால் மதிக்கப்படும் சொல் சேர்ந்த இனத்தால் ஏற்படும். நல்லினத்தின் ஊங்கும் துணையில்லை தீ இனத்தின் அல்லல் படுப்பதுவும் இல். நல்ல இனத்தை விட சிறந்ததாகிய துணையும் உலகத்தில் இல்லை. தீய இனத்தை விட துன்பத்தை தரும் பகையும் இல்லை. வினைத்திட்பம். வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம் மற்றையெல்லாம் பிற. நல்ல செயல்பாட்டிற்கு மன உறுதியே வேண்டும், மற்றவையெல்லாம் பயன்படா. சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எவர்க்கும் எளியது, சொல்லியபடி செய்து முடித்தல் அரியது. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின். எண்ணியவர் மன உறுதியுடையவராக இருந்தால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவர். சொற்பொருள் பின்வரு நிலை அணி. உருவு கண்டு எல்லாமை வேண்டும் ஒரு பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. ஒருவரின் தோற்றத்தை கண்டு இகழக்கூடாது. பெரிய தேருக்கு சிறு அச்சாணிதான் இன்றியமையாதது. தூது. கடனறிந்து காலம் கரிது இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை. தன் கடமை இன்னது என்று தெளிவாக அறிந்து அதை செய்வதற்கு ஏற்ற காலத்தையும் தக்க இடத்தையும் ஆராய்ந்து சொல்கின்றவரே சிறந்த தூதுவர். மன்னரை சேர்ந்து ஒழுகல். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். தீக்காய்வார் அகலாது அணுகாது இருப்பது போல அரசர்களை சார்ந்திருப்பவர் பக்குவமாக நடந்து கொள்ளுதல் வேண்டும். தொழில் உவமை அணி. பழையம் என கருதி பண்பு அல்ல செய்யும் கெழுதகைமை கேடு தரும். யாம் அரசர்க்கு பழமையான நட்புடையவராய் உள்ளோம் என கருதி தகுதி அல்லாதவற்றை செய்தால் அந்த உரிமை கேட்டினை தரும். உட்பகை. வாழ்போல் பகைவரை அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாளை போல் வெளிப்படையாக துன்பம் செய்யும் பகைவருக்கு அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் உறவுடைய போல் நடித்து உட்பகை கொண்டவரின் தொடர்புக்கு அஞ்ச வேண்டும். உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று. அகத்தில் உடன்பாடு இல்லாதவருடன் கூடி வாழும் வாழ்க்கை ஒரு குடிசையில் பாம்புடன் வாழ்வது போன்றது. ஓமையடி. கள் உண்ணாமை. துஞ்சினார் செத்தாரின் வேறு அல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சு உண்பார் கள் உண்பவர். உறங்கியவர் இறந்தவரை விட
வேறுபட்டவர் அல்லர். அவ்வாறே கல்லுண்பவரும் நஞ்சு உண்பவரே ஆவர். களித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீர் குளித்தானை தீத்துரியற்று. கள்ளுண்டு மயங்கியவனிடம் நல்லன சொல்லி திருத்த முயல்வது நீரில் மூழ்கிய ஒருவரை தீப்பந்தம் கொண்டு தேடுவது போன்றது. சூது சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவது ஒன்று இல். ஒருவருக்கு துன்பம் பலவற்றையும் உண்டாக்கி அவருடைய புகழையும் கெடுக்கின்ற சூதை போல் வறுமை தருவது வேறொன்றும் இல்லை. பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கலகத்து காலை புகின். சூதாடும் இடத்தில் ஒருவருடைய காலம் கழியுமானால் அது அவருடைய பரம்பரை செல்வத்தையும் இயல்பான நற்பண்பையும் கெடுக்கும். நன்றி.